friends, welcome to another episode of Psychology in Tamil. நான் ஜிதேந்திரா. ஸோ நம்ம சென்சரி ப்ராசஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன எபிசோடில் நம்ம சென்சரி ப்ராசஸான விஷன் அண்ட் ஹியரிங்கை பற்றி பார்த்தோம். இந்த எபிசோடில் நம்ம சென்சரி ப்ராசஸஸ் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் ரெண்டுத்தையுமே பார்க்க போகிறோம். எதனால் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் ரெண்டுத்தையுமே சேர்த்து பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்மெல்லுக்கும் டேஸ்ட்டுக்கும் நிறைய விஷயத்தில் சம்மந்தங்கள் இருக்குது. ரெண்டுமே ஒரே நேரத்தில் செயல்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதனால தான் நம்ம இந்த எபிசோடில் ஸ்மெல் அண்ட் டேஸ்டாக ரெண்டு சென்சரி ப்ராசஸையும் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிற சென்சரி ப்ராசஸ் ஸ்மெல். ஸ்மெல்லோடைய ஆப்வியஸான யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட போகிற உணவு இல்லை நம்ம சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரில் இருக்கிற ப்ராடக்ட்ஸோடைய ஸ்மெல்லை நமக்கு காமிக்கிற ஒரு இன்புட்டாக நம்ம ஸ்மெல்லை கருதலாம். பட் ஸ்மெல் அப்படின்றது இஸ் மச் மோர் அட்வான்ஸ்ட் தேன் தட். அட்வான்ஸ்டுன்னு சொல்கிறதோட ஸ்மெல்லோடைய பர்பஸ் அதோட லார்ஜான ஒரு பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஸ்மெல் வந்து நம்மளுடைய பிஹேவியர் பேட்டர்ன்ஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, அந்த ப்ளசண்ட்டான ஸ்மெல் நம்ம அந்த இடத்துல இருக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிறத நமக்கு ப்ளஷரபுளாக ஃபீல் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் அட் த சேம் டைம் அதே இடத்துல அந்த ஸ்மெல் நமக்கு பிடிக்காம அன்பிளசண்ட்டாக இருந்தது அப்படின்னா, அந்த இடத்த விட்டு நம்ம வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம செஞ்சிட்டு இருக்க வேலையில் நமக்கு வெறுப்பு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறோம். பட் பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது கெட்டதுன்றதை பற்றி பேசுறதுக்கு நான் இங்கே வரல. பட் பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அது மட்டும் இல்லாமல் ஸ்மெல் டேஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்மெல் அப்படின்ற விஷயம் மச் மோர் ப்ரொனவுன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மச் மோர் ப்ரொனவுன்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து, ஒரு மனிதன் உணர்வது ஸ்மெல்லை வந்து ரொம்ப அதிகமாக உணர்றான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரைட்? ஸோ அதனால தான் ஒரு பர்சன் எப்படி தெரியறார் அப்படின்றதோட எப்படி ஸ்மெல் பண்ணுறாருன்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் when men are attracted to women or women are attracted to men, அட்ராக்ஷன்லேயும் ஸ்மெல் பிளேஸ் அ மேஜர் ரோல் தேன் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம தெரிகிற தோற்றத்தை விட நம்மளோட ஸ்மெல் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் இன் அட்ராக்டிங் தி ஆப்போசிட் செக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்? ஸோ ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நமக்கு உண்ண போகிற உணவோடைய ஸ்மெல்லை காட்டுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிஹேவியரை ட்ரிகர் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்? ஸோ ஸ்மெல் அப்படின்றது எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நம்மளுடைய நேசல் பாத்வே, அதாவது இந்த மூச்சு போகிற அந்த பாத், ரைட், வழி, அந்த வழியில் ஹையர் அப் இந்த இடத்துக்கிட்ட ரெண்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஸ்மெல் ரிசப்டார்ஸ் இருக்குது. ரைட்? ஸோ இந்த ஸ்மெல் ரிசப்டார்ஸ் தான் வந்து நமக்கு ஸ்மெல்லை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குது. ரைட்? ஸோ ஆனால் நார்மலான டைமில் சும்மா இப்போ நம்ம நார்மலாக இருக்கிற டைமில் நம்மளோட ஸ்மெல் யூஸ்வலாகவே வந்து ரொம்ப டல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நமக்கு ஏதாவது பிடிச்ச ஸ்மெல் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலோ இல்லை பிடிக்காத ஸ்மெல் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலோ நம்ம ஸ்னிஃப் பண்ணி பார்த்து தான் வந்து அதை உணர்வோம். ஸ்னிஃப் அப்படின்றது என்னென்னா, அப்படி பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஸ்னிஃப். நாய்கள் மட்டும் இல்லாமல் எல்லா அனிமல்ஸுமே ஸ்னிஃப் பண்ணும்போது தான் அதனுடைய சென்சரி, அதாவது ஸ்மெல் சென்சர்ஸ் வந்து அதிகபட்சமாக ஆக்டிவேட் பண்ணப்படுது. அப்போ தான் வந்து அந்த டல்லாக இருக்க அந்த சென்சேஷன் இன்டென்சிஃபை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மெல்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு காலையில் எழுந்து வீட்டிலேருந்து வெளியில் போகிறீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் காலையில் சாப்பிட்ற உணவுலேருந்து ஆரம்பித்து, நீங்கள் ரோட்டில் போக ஆரம்பித்ததுலேருந்து, பக்கத்தில் ட்ரைனேஜ் கிளீனிங்லேருந்து ஆரம்பித்து, பஸ்ஸுலேருந்து வர ஸ்மோக்லேருந்து ஆரம்பித்து, உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க ஆளோடைய ஸ்மெல்லேருந்து ஆரம்பித்து, இந்த ஸ்மெல்லோடைய வெரைட்டிஸும் டைனமிக் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனால் சயின்டிஸ்ட் யோசிச்சு பார்க்குறாங்க, இப்போ இவ்வளோ விதமான ஸ்மெல்லை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்சஸ் நம்மளுடைய மூக்கில் இருக்கா அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது சயின்டிஸ்ட் ஹைப்போதசைஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஹைப்போதசிஸ்னால் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இது ஒரு டெஸ்டபிள் ஸ்டேட்மெண்ட். அதாவது இதை இன்னும் ப்ரூவ்லாம் பண்ணல. இது இப்படி இருக்கலாமோ அப்படின்றத யோசிக்கிறாங்க. ஏன்னா மற்ற பார்ட்ஸ் ஆஃப் தி ஹியூமன் சென்சஸ் இப்படி ஒர்க் ஆகிறதுனால இதுவும் அப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 4 பிரைமரி டைப்ஸ் ஆஃப் ஸ்மெல் சென்சேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத இவங்க ஹைப்போதசைஸ் பண்ணுறாங்க. ரைட்? இந்த 4 டைப்ஸ் ஆஃப் சென்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ரண்ட் ஆர் மஸ்க், அதாவது யூஸ்வலாக பர்ஃப்யூம்ஸில் இருக்கிற மென் பர்ஃப்யூம்ஸில் இருக்க ஸ்மெல் பார்த்தீங்கன்னா மஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து மஸ்க். ரைட்? ஆசிட் ஆர் வினிகர், வினிகரை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வரது வந்து அசிடிக்கான ஒரு ஸ்மெல்லு.
அதுக்கப்புறமா காஃபியை ரோஸ்ட் பண்ணும்போது வர ஸ்மெல்லோடைய ஸ்மெல் வந்து ரோஸ்டட் ஸ்மெல். அண்ட் தென் ஃபோர்த் டைப் ஆஃப் ஸ்மெல் வந்து கேப்ரிலிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்வெட், வேர்வையிலேருந்து வர ஸ்மெல்லோடைய பேர் வந்து கேப்ரிலிக். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் சென்சஸ், இந்த 4 டைப் ஆஃப் ஸ்மெல்ஸ் உடைய டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் தான் நம்மளுடைய இந்த ஹோல் ரேஞ்ச் ஆஃப் ஸ்மெல் ரிசெப்டர்ஸ் ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்றத ஹைப்போதசிஸ் பண்றாங்க. ஆனா இது கிளியர் கட்டா இது வரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ணல. ஸோ இப்போ நம்ம ஸ்மெல்லை பத்தி பார்த்துட்டோம். இப்போ டேஸ்ட்டுக்குள்ள போகும். நம்ம எப்பயுமே சாப்பாடு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருந்தால் தான் சாப்பிடுவோம் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம், ரைட்? ஆனால் எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டக்ட் பண்ணி பார்த்த போது டேஸ்ட்டை விட ஸ்மெல்லு தான் ஒரு மனிதருக்கு ஒரு உணவு புளிப்பதற்கான முக்கிய காரணமாக இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ என்னதான் நமக்கு டேஸ்ட் முக்கியமாக இருந்தாலும் இட் இஸ் ஸ்மெல் விச் ஆக்சுவலி ட்ரிகர்ஸ் யூ டு ஈட் அப்படின்றது தான் ஒரு ஃபேசினேட்டிங்கான ட்ரூத், ரைட்? இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை இந்த எபிசோட்ல நம்ம ஸ்மெல்லையும் டேஸ்ட்டையும் சேர்த்து பார்க்கறதான காரணம், ரைட்? ஸோ டேஸ்ட்ஸ் ஆர் டிடெக்டட் பை டேஸ்ட் பட்ஸ். டேஸ்ட் பட்ஸ் அப்படின்றது என்னன்னா நம்ம நாக்குகள்ல இருக்க ஒரு விஷயம், ரைட்? நம்ம நாக்கை நம்ம மிரர்ல, அதாவது கண்ணாடியில பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுல நிறைய பம்ப்ஸ் தெரியும். சின்ன சின்ன பம்ப்ஸ், இல்லை கொஞ்சம் பெரிய பெரிய பம்ப்ஸ் நம்ம நாக்குல தெரியும், வெள்ளையான பார்ட்டிகல்ஸ், ரைட்? அதுக்கு அடியில இருக்கிற கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ்க்கு பேர் தான் வந்து டேஸ்ட் பட்ஸ், ரைட்? நமக்கு ஒரு விஷயத்துல ஒரு டேஸ்ட்டை உணர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த சாப்பாடை சாப்பிடும்போது அந்த நம்மளோட சலைவாவோட மிக்ஸ் ஆகி அது சொல்யூஷனா முதல்ல கன்வெர்ட் ஆகணும். சொல்யூஷன் அப்படின்றதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லிக்விடான ஒரு ஸ்டேட்டுக்கு அது போகணும், ரைட்? அது போகும்போது தான் இந்த மேல இருக்க பேப்பிலஸோடைய அடியில இருக்க அந்த டேஸ்ட் பட்ஸ் அதை ரீச் பண்ண முடியும். அப்படி ரீச் பண்ணாதான் அந்த டேஸ்ட் பட்ஸ் ரீச் பண்ணி அந்த டேஸ்ட் பட்ஸ் வாஷ் ஆனாதான் அந்த சொல்யூஷனால நம்மளால அந்த டேஸ்ட்டை உணர முடியும். ஸோ ஒரு டேஸ்ட்டை உணரணும் அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கல், ஒரு சப்ஸ்டன்ஸ் அது சொல்யூஷனா கன்வெர்ட் ஆகிறது முக்கியம். அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சாப்பிட்டாலும் நல்லா அரைச்சி கடிச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கான காரணமும் இதுதான். ஒரு விஷயத்தோட டேஸ்ட்டை நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னா வந்து அதை நீங்க வாயில நல்லா அரைச்சி அது உங்களுடைய எச்சிலோட மிக்ஸ் ஆகும்போது அதோட டேஸ்ட் தெரியும். அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா பிடிக்காத ஒரு விஷயமான்றதே உங்களுக்கு தெரிய வரும், ரைட்? இப்போ சயின்டிஸ்ட் ஸ்மெல்லுக்கு எப்படி வந்து 4 பிரைமரியான விஷயங்கள் வச்சுதான் வந்து ஸ்மெல் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி டேஸ்ட்டுக்கும் என்ன சொல்றாங்கன்னா 4 முக்கியமான டேஸ்ட் இருக்கு. இந்த 4 முக்கியமான டேஸ்டோடைய டிஃப்ரெண்ட் மிக்சிங்ல தான் வந்து மற்ற எல்லா டேஸ்ட்டுமே உருவாகுது அப்படின்றத சயின்டிஸ்ட் ஹைப்போதைஸ் பண்ற ஒரு விஷயம். அந்த 4 டேஸ்ட் என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட், அதாவது இனிப்பு, சோர் புளிப்பு, சால்ட் கசப்பு, பிட்டர் துவர்ப்பு. ஸோ இந்த 4 விதமான டேஸ்ட் தான் வந்து நம்மளுடைய என்டையர் டேஸ்ட் ஸ்பெக்ட்ரமை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேஸ்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இவங்க ப்ரூஃபா கொடுக்கறது என்ன எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாக்கோடைய பின்பகுதியில ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும்போது அது பிட்டர் துவர்ப்பான டேஸ்டா இருந்ததுன்னா பெட்டரா சென்ஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம ஸ்வீட் இனிப்பை நாக்கோடைய நுனிப்பகுதியை வச்சுதான் நம்மளால அதிகபட்சமா உணர முடியுது. நாக்கோடைய சைட்ஸை வச்சு, அதாவது ஓரங்களை வச்சுதான் நம்மளால சோர் புளிப்பை உணர முடியுது. இந்த சைடையும் எட்ஜையும் வச்சுதான் நம்மளால சால்ட் அதிகமா உணர முடியுது. எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் உணர முடியும், பட் இந்தந்த இடத்துல தான் இந்தந்த டேஸ்ட் வந்து அதிகபட்சமா உணரப்படுது. இதை வச்சுதான் சயின்டிஸ்ட் வந்து நம்ம இந்த 4 டிஃப்ரெண்ட் டேஸ்டோடைய டிஃப்ரெண்ட் டைனாமிக் மிக்சஸ் தான் நம்மளுடைய டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பிலீவ் பண்றாங்க. என்னதான் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் தான் நம்மளுடைய டேஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுதுன்னு சொன்னாலும் எந்த விதத்துல கெமிக்கல்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணனா எந்த விதத்துல டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்றத இது வரைக்கும் யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியல. அதாவது இனிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனா இனிப்புலயே எத்தனையோ விதமான இனிப்புகள் இருக்கு. அத்தனை விதமான இனிப்புகளையும் கிரியேட் பண்ணணும்னா இந்த கெமிக்கல்ஸை எப்படி எப்படி மிக்ஸ் பண்ணீங்க இது கிடைச்சிடும் அப்படின்னு யாராலையும் இது வரைக்கும் சொல்ல முடியல. ஸோ இது வந்து இன்னும் ஒரு ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டிய விஷயமாவே இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த எபிசோட்ல நம்ம ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டை பார்த்துருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் உபயோகப்படுமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கண்டினியூஸாக பார்த்துட்டு இருங்க. இதுக்கப்புறமா எல்லா விஷயங்களையும் நம்ம பார்ப்போம், கொஞ்சம் ரெகுலரான இன்டர்வல்ஸ்லேயே பார்ப்போம். தேங்க்யூ.